மாணவர்களே, தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நல்வேளையில் இத்திருப்பலியை மாதா சபை இளம்பெண்கள் சிறப்பிக்கின்றார்கள். அவர்களின் சார்பாக பொங்கலுக்கான பொருட்கள் அனைத்தும் பவனியாக கொண்டு வரப்பட்டு இங்கு புதுப்பானையில் அரிசியிட்டு உழவர்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அவர்களின் நன்மைக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் மாதா சபை இளம் பெண்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் படிப்பு, வேலைவாய்ப்பு, வாழ்வின் முன்னேற்ற காரியங்களில் இறைவனே முன்னின்று நடத்தும்படியாகவும், குடும்பங்களில் அமைதி சமாதானம் நிலவும்படியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள்.
சுரண்டையைச் சார்ந்த லூர்து மரியதாசன் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கவும், தொழில் நலனுக்காகவும், மேலும் இன்று 24ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடும் மரியதாசன் இவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடையவும், மேலும் குடும்பத்தில் மரித்த சூசையம்மாள் இவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து இத்திருப்பலியில் நிறைவாக நாம் பங்கேற்று இறையருளை பெறுவோம். திருப்பலி முன்னுரை. அழகிய இம்மாலை வேளையில் அன்பும் ஆசையும் பொங்க, இன்பமும் ஈகையும் இனிமையாய் நம் வாழ்விற்கு சுவை கூட்டிட, உள்ளத்தில் உற்சாகம் பெருகிட, நம் எண்ணங்கள் அனைத்தும் ஏற்றம் கண்டிட, ஐயங்கள் ஒழித்து தமிழர்கள் என்ற பெருமையில் இறைவனின் அருளால் ஒய்யாரமாக நடைபோடும் எம் தமிழ் சொந்தங்களுக்கும், இன்றைய நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருட்தந்தை சுந்தர் அடிகளார் அவர்களுக்கும், எம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், இன்றைய 7ஆம் நவநாளை சிறப்பிக்கும் எம் மாதா சபை இளம்பெண்கள் சார்பாக எம் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாக்கள் என்றாலே மனதிற்கு மகிழ்வை தரும் ஒரு நிகழ்வாகும். விழாக்களுக்கான முன்னேற்பாடுகளை காணும்போது நாம் மிகுந்த மகிழ்வை நம் உள்ளத்திலும் முகத்திலும் உணர்வதுண்டு. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே இத்தை மாதம். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புத்தடுப்பில் சோறாக்கி சூரியனுக்கும் இயற்கைக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே தைப்பொங்கல் விழாவாகும். பொங்கு என்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பல பொருட்களில் வருவதுண்டு. இதனை சங்ககால இலக்கியங்களும் நமக்கு தெளிவாய் கூறுகின்றன. நமது திருவிவிலியத்திலும் அறுவடை காலத்தை பற்றிய குறிப்புகள் மிகுந்து காணப்படுகின்றது. கடவுள் இஸ்ரேல் மக்களிடம், நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் முதற் பலனை இறைவனுக்காக கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், வயலில் நீ விளைத்து உனது உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவாக கொண்டாடு என்றும் கூறியுள்ளார். சபையுரையாளர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நடவுக்கு ஒரு காலம் உண்டு, அதேபோல் அறுவடைக்கும் ஒரு காலம் உண்டு என்றும் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அறுவடையின் முதற் கனியையும் கால்நடைகளின் 10ல் ஒரு பங்கையும் எடுத்துக்கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் செல்வது வழக்கம். இவ்வாறாக இவ்வறுவடை காலத்தின் குறிப்புகள் நமது திருவிவிலியத்தில் தொன்று தொட்டே நம்முடன் பயணித்து வருகின்றது. இன்றைய வாசகங்களிலும் கூட ஆண்டவர் எவ்வாறு நாட்டை செழிப்பாக்கி நமக்கு ஆசிகளை வழங்குகிறார் என்பதனையும், அதனால் நாம் எத்தகைய ஆசிகளை பெற்று மகிழ்கின்றோம் என்பதையும் தெளிவாக காணவிருக்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, கண்ணீரோடு விதைப்பவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப, இன்று கண்ணீரோடு நீங்கள் வேண்டி வந்த வேண்டுதல்களை எல்லாம் இறைவன் உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்கள் உழைப்பின் பயனை பெருகச் செய்யவும், அதனை நீங்கள் நிறைவாக அனுபவிக்கவும், உழவு தொழிலால் நமக்கு உதவி புரியும் உழவர்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கப் பெறவும் தந்தையோடு இணைந்து இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். யாக்கோபின் நிலத்தின் பயனை 100 மடங்காக ஆசீர்வதித்த இறைவன் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய இந்த ஆண்டு பெருவிழாவின் 7வது நவநாளிலே நம்மோடு இணைந்து மகிழ்ச்சியும் நிறைவையும் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அமிர்தராஜ் சுந்தரடிகளார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த வரவேற்பை கரவொலி மூலமாக மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ இந்த 13 நாள் நவநாளிலே குறிப்பாக
10 நாட்களாவது குறைந்தது நான் கலந்து கொள்வேன். இதோ பாதத்திலே இந்த திருப்பலி தான் எனக்கு முக்கியம். அதுவும் குறிப்பாக ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே இந்த விழா கொண்டாடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒன்று கூடி வருகிறோம். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏதோ கொடியேற்றத்தின் பொழுது இதே இடத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு கதவை தட்டினோம். ஆண்டவரே, என் தகப்பனே, என் ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பு பிள்ளை அல்லவா. இதோ இந்த விழா பலிகளை நான் உமக்கு மகிழ்ச்சியான முறையில் ஒப்புக் கொடுக்கிறேனே. இதோ இந்த விழாவை ஏற்றுக்கொண்டு அந்த ஏழை சிறுவன் 5 அப்பமும் 2 மீனும் இதோ அறியா பிள்ளையைப் போல உமது பாதத்தில் எடுத்து வைத்ததை ஏற்றுக்கொண்டு இதோ 12 கூடைகள் நிரம்ப அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. அதே போல இதோ அங்கிருந்து 5000 பேருடைய பசியை நீர்தாமே போக்கி கொடுத்தீரே. நானும் இதோ அறியா சிறுவனாக இந்த ஆண்டின் ஆரம்ப நாளிலேயே இந்த 13 நாட்களை உமது பாதத்திலே அந்த சிறுவனை போல 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சிறுவனை போல 365 நாட்களிலே 13 நாட்களை முழுவதுமாக விழாவின் நாட்களாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, 12 மாதங்கள் இதோ 12 கூடைகள் நிரம்ப நீர் கொடுத்தது போல என்னுடைய வாழ்விலும் நிறைந்திருக்க அருள்தாரும் என்று சொல்லி நாம் நின்று ஜெபித்தோமே. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை கண்களை மூடி நம்முடைய இதே பகுதிகளை கரங்குவித்து இதோ ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆசீரை கொடியேற்ற நாளிலிருந்து இன்று 7வது நவநாள், ஒரு வார காலம் 7 நாட்களும் ஆண்டவரை நினைத்து நினைத்து உருகி அவரை தியானித்து அவரை அன்பு செய்து அவருடைய இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே உரமாக ஏற்றுக்கொண்டு இதோ நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, ஆசீர்வாதத்தின் வாழ்விலே, நிறைவின் வாழ்விலே இதோ ஒரு வார காலம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறாரே, நன்றி கூறுவோம். இதோ அந்த நேரத்தில் உருகத்தோடு ஜெபிப்போம். உருகத்தோடு ஜெபிப்போம். இதோ அந்த ஆரம்ப நாளிலே நாம் வைத்த அந்த 3 விண்ணப்பத்தை இதோ இந்த திருவிழா முடிவதற்கு முன்பாகவே ஆண்டவரே, இதோ நான் உம்மிடம் எடுத்து வைத்த இந்த 3 விண்ணப்பத்தை நிச்சயமாக நீர் எனக்கு திருவிழாவின் பரிசாக தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. எனக்கு அதற்கான வழிகளை காட்டி இருக்கிறீரே. அதற்கான எல்லைகளை தொட்ட நீர்தாமே ஆரம்பம் வைத்திருக்கிறீரே. கொடான கோடி நன்றி. இதோ இன்னும் என்னை வலுப்படுத்தும், என்னை திடப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நான் ஓடி சேர்வதற்கு, வெற்றி இலக்கை தொடுவதற்கு, உயரத்திலே இதோ 100 மடங்கு கனிதந்து உயர்ந்து நிற்பதற்கு ஆண்டவரே, இந்த 3 விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு என் குடும்பத்திலே நடைபெற வேண்டும். அது ஆசீர்வாதத்தின் காரியம் என்பதை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என் குழந்தைக்காய், என் கணவனுக்காய், என் மனைவிக்காய், என் பெற்றோருக்காய், என் சகோதர சகோதரிகளுக்காய், என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டவர்களுக்காய் இதோ இந்த 3 விண்ணப்பத்தை அப்படியே ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இந்த 3 அப்படியே மீண்டும் நினைவுக்கு கொண்டு வாங்க. நிச்சயமாக ஆண்டவர் இதோ இந்த திருவிழாவின் நம்முடைய ஜெபங்களை முன்னிட்டு இதோ இந்த திருவிழாவில் ஆசீர்வாதமான பரிசை தூய் அந்தோணியார் வழியாக நமக்கு நிச்சயமாக இது அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களையும் ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு அதிசயம் செய்தது போலவே இந்த நாளிலும் இதோ தந்தை சுந்தரடிகளார் அவர்கள் எங்களுக்காக சிறப்பான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி இதோ எங்களுக்காக ஜெபித்து இறை வார்த்தையை பகிர்ந்து எங்களுக்காக நற்கருணை ஆசீர் தருவதற்காக வந்திருக்கிற தந்தையை ஆசீர்வதியும். இதோ அவர்களது தனிப்பட்ட கருத்துக்களை நீர்தாமே ஆசீர்வதித்து வளப்படுத்தும். அவர்களுடைய உடல் உள்ள சுகத்தை நீர்தாமே திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும். இதோ அவர்களுடைய எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே உடைய தூய ஆவியானவர் உடன் இருப்பாராக. அவருடைய பொது வாழ்வு, பொது பணி, பங்கு பணிகள், இன்னும் ஏனைய ஆன்மீக பணிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய தெய்வீக கொடை அவர்களுக்கு இருப்பதாக நாங்களும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதோ இந்த திருநாட்களுக்காக இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிற எல்லா இந்த நாளிலே இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் இந்த நாளை சிறப்புற உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்கள் எங்கள் எதிர்காலம் அல்லவா. இதோ இந்த திருவையினுடைய எதிர்கால தூண்கள் அல்லவா. இதோ அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவருக்காக பணி செய்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் இதோ உயர்ந்து நிற்பார்கள், எழுந்து நிற்பார்கள் என்பதை இந்த உலகமே அறிந்து கொள்ளுகிற ஒரு சாட்சி ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நிறைவாக தாரும். எதிர்காலங்களை குறித்த ஆசீர்வாதங்கள், குடும்ப அமைதி சமாதானத்தை குறித்த ஆசீர்வாதங்கள், அவர்கள் வேண்டி விரும்பி நிற்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உயர்ந்து தருவீராக. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் உருகத்தோடு நிற்கிறோம். இதோ தட்டிக்கொண்டே இருந்த அந்த நண்பனை முன்னிட்டு அவன் எழுந்து கொடுத்தான் என்று சொன்னீரே. நீர் எங்களை அதிகமாக உம்மை நோக்கி கெஞ்ச விடுவதில்லையே. உமது அன்பு பிள்ளைகள் என்ன வேண்டி நிற்கிறோம் என்பது இதோ உமக்கு முன்பே தெரியும். ஆனாலும் கூட ஆசீர்வாதத்தின் தகப்பனே, பிள்ளைகள் கேட்கிற பொழுது பெற்றோர்கள் மறுப்பதில்லை என்பதை முன்னிட்டு இதோ இந்த திருவிழாவை 7வது நவநாளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வார காலம் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினீரே. தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, உம்முடைய திரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக
உமது மந்தையின் ஆடுகளாக நாங்கள் வாழ வளர அருளிலும் ஆசீரிலும் பாதுகாப்பிலும் உன்னதத்திலும் நிறைந்து நிற்க உமது அன்பு பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நாள்காட்டி ஆண்டு காலம் தொடங்கி இருக்கின்றது. அதே போல தமிழர்களுடைய ஆண்டு தொடக்கமும் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாரையுமே இந்த இடத்திலே சந்திப்பதிலே மகிழ்வு காண்கின்றேன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நல்வாழ்த்துக்களையும் மங்களங்களையும் அன்போடு நான் தெரியப்படுத்துகின்றேன். பிரசங்கம் வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தேன். ஆனால் பாப்பா ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்ல வேண்டியதெல்லாம் அவள் சொல்லி முடிச்சிட்டா. நல்லா இருந்துச்சு தங்கச்சி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், பாராட்டுக்கள். மாதா சபையினர் இந்த நாளை எடுத்து செய்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்திலே அர்ப்பணிக்க நம்மிலே தடையாக இருக்கிற நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக
இறைவனே இறைவனின் திருசெம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே ஆ, 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்களது வாழ்வை பேணி காக்கச் செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்தி கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற எமேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இயேசுவே, முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் இறைவாக்கினர் நூலில் ஆண்டவர் நிலமே மகிழ்ந்து கலிகூறு, அஞ்சாதே, இன்றும் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார், நாம் வேண்டிய உண்டு நிறைவடைவோம் எனவும் நமக்காக வழங்கும் ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். யோவேல் இறை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 21 முதல் 24 முடிய, மேலும் 26, 27. யோவேல் இறை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 21 முதல் 24, மேலும் 26 முதல் 27. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிக்கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலை நில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்கள் முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டுப்புழுக்கள், இளம் வெட்டுக்கிளிகள், துள்ளும் வெட்டுக்கிளிகள், வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட பருவ பலனை உங்களுக்கு மீண்டும் தருவேன். நீங்கள் வேண்டிய மட்டும் உங்களுக்கு நிறைவடைவீர்கள்.
உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் நிற்கின்றேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்களோ ஒழுங்குமுறை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கடவுளின் உடன் உழைப்பாளர்களை பற்றியும் எல்லா வகை பெருமையும் விளைச்சையும் இறைவனுக்கு மட்டுமே என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 6 தொடங்கி 10 முடிய. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 6 தொடங்கி 10 முடிய. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர் ஆனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்காவினுடைய நற்செய்தி 2வது பிரிவு 22வது வார்த்தையிலிருந்து. மோசேயினுடைய சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்திலே எழுதியுள்ளது. அச்சட்டத்திலே கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அகல்வதாக. பொறாமப்படக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்படுதேன். ஆனால் பொறாமப்படாமல் இருக்க முடியலை. ஏன்னா மனசு அலபாயுது. இந்த பையங்கள்லாம் வேஷ்டி கட்டியிருக்கிறாங்க. இங்கே புது புது சேலைகள்லாம் கட்டி புத்தாண்டை கொண்டாடுதாங்க. ஒரு கூட்டம் அப்போமே வெள்ளையும் சொல்லையுமா வந்துச்சு. வாசகம் வாசிக்கும் போது டீ குடிக்க போயிட்டு வந்துடுவாங்க. பூசை முடிகிறதுக்குள்ளே வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. வெளியில் போகிறவங்க டீ தான் குடிப்பாங்க, வேறு ஒன்றும் குடிக்க மாட்டாங்க. நம்புவோம். நானும் ஒரு வேஷ்டி வாங்கினேன், ஆனால் கெட்டத்தான் முடியலை இன்னைக்கு. மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்குமே அன்போடு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆண்டு நன்றாக அமையட்டும். தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம் என்கின்ற நம்முடைய மூத்தோருடைய மொழிக்கு ஏற்ப நம்முடைய செம்மொழியை நாம் உண்மையாய் பேசி அந்த செம்மொழிக்குரிய அந்த நல்ல அழகை மற்றவர்களும் அறியச் செய்து அந்த மொழியினுடைய வளமை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு தமிழ் மொழி பற்றை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வாழ்வோமேயானால் உண்மையிலேயே அது ஒரு சிறப்பு மிக்கது. தமிழனாய் பிறந்ததற்குரிய ஒரு நல்ல மகிமையை, மகிழ்ச்சியை அது நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனவே தமிழர் புத்தாண்டு தினத்திலே, இந்த நல்ல நாளிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய மங்களங்களை அன்போடு நான் தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு இந்த பலி செலுத்த அழைப்பு தந்த தம்பி ஜோராவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். சகோதரர் சேஸ் அவர்களும் இங்கு இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிறது. எங்களுக்குள்ளாக பல ஆண்டுகள் தொடர்புண்டு. நான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அவரோடு நான் பழகி இருக்கின்றேன். நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு சகோதரர். திரு இருதய சகோதர சபையிலே தன்னுடைய கடமைகளை செவ்வனே ஆற்றி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இத்தகைய பணித்தளங்களிலே அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் நம்முடைய அருட்செல்வியர்களையும் அன்போடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நல்ல வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்வு காண்கின்றேன். உங்களையும் நல்லாவே தெரியும். 90 காலகட்டத்திலேருந்தே இந்த இடத்துக்கு நான் வந்து போயிருக்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. அப்போது காலத்திலெல்லாம்
அந்த ரவி பிரஸ் அண்ணன், இந்த அண்ணன் எல்லாருமா சேர்ந்து குருஸ் திவாகரனுடைய கூட்டங்களை ரொம்ப விமர்சையாக இந்த இடத்துல நடத்தி காட்டியிருக்கின்றார்கள், நடத்தினார்கள் என்பதையெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த நினைவு என்னை அதிகமாகவே பசுமையாக நினைத்து பார்க்க செய்கின்றது. உங்களுடைய விசுவாச வாழ்வினுடைய பற்றுறுதி என்பது உண்மையிலேயே சிறப்பு மிக்கது என்பதை பல நேரங்களிலே நான் உணர முற்பட்டிருக்கின்றேன், உணர்த்தி இருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே நிறைந்த கைமாறு பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று ஆண்டுடைய சன்னிதானத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். விழாக்களும் நமது வாழ்வும், இதுதான் இன்றைய நாளினுடைய ஒரு தலைப்பு. விழாக்களும் நமது வாழ்வும். இன்றைக்கு ஒரு கேள்வி சிலர் பேர் கேட்டு பார்க்கின்றார்கள். எதுக்கு திருச்சபை பொங்கலை கொண்டாடணும்? பொங்கல் வேணுமா? பொங்கலை கொண்டாடலாமா? இதெல்லாம் நல்லா இல்லையே என்று சில பேர் பேசிக்கொள்கின்றார்கள். ஒரு கேள்விதான், தப்பு இல்லை, கேட்டு பார்க்கலாம். ஆனால் என்ன உண்மை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மை என்று சொன்னால், தமிழகத்திலே அல்லது பாரதத்திலே கொண்டாடப்படுகின்ற எல்லா கொண்டாட்டங்களையும் நாம் கொண்டாடுவதில்லை. உண்மைதான். ஏனென்றால் சில கொண்டாட்டங்கள் புராதன கதைகளை உள்ளடக்கி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அத்தகைய கொண்டாட்டங்களை நாம் என்ன செய்வது கிடையாது, உள்வாங்கிக் கொள்வது கிடையாது. ஆனால் இந்த விழா, பொங்கல் விழா என்று சொல்லுவது புராதன கதைகளை உள்ளடக்கி கொண்டாடுகின்ற ஒன்று அல்ல. மாறாக தாங்கள் பெற்ற நன்மைகளை எண்ணி பார்த்து தங்களுக்கு தந்த அந்த தெய்வத்திற்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு விழா. எனவே திருச்சபை இதை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், தெய்வத்திற்கு நன்றி கூறுகின்ற விழா என்பதனாலேயே இந்த விழாவை உள்வாங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏட்டிலே திருச்சபை, இன்றைய உலகிலே திருச்சபை என்கின்ற அந்த ஒரு ஏட்டிலே எழுதப்படுகின்ற வாக்கு இப்படியாய் சொல்லுகிறது: திருச்சபையினுடைய அமைப்பிற்கு வெளியேயும் என்ன உண்டு? புனிதமும் உண்டு, உண்மையும் உண்டு. நம்முடைய அமைப்பு நாம் அறிந்த ஒன்று. இந்த அமைப்பிற்கு வெளியாகவும் என்ன இருக்கிறது? சில உண்மைகள் உண்டு, சில புனிதத்துவ தன்மைகள் உண்டு. எனவே அந்த பிற மறைகளிலே இருக்கின்ற ஒரு சில உண்மைகளை, ஒரு சில புனிதத்தை நாம் உள்வாங்கி அந்த புனிதத்தை, அந்த நல்ல உண்மைகளை நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபையினுடைய வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏட்டிலே குறித்து கூறியிருக்கின்றார்கள். பிற மறைகளிலே காண கிடக்கின்ற உண்மையானதும் தூய்மையானதுமான எதையும் திருச்சபை உதறித்தள்ள விரும்பவில்லை. மாறாக அவைகளை உண்மையாகவே மதிக்கின்றது. இயலுமேயானால் இறை பணியிலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முற்படுகின்றது என்று சொல்லி திருச்சபையினுடைய தந்தையர்கள் வத்திக்கான் சங்க ஏட்டிலே எழுதியிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் தான் பொங்கலை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு விழா. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, விடுதலை பயண நூலிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் படைப்பினுடைய தொடக்கத்திலேயே கடவுள் மிக தெளிவாக சொல்லுகின்றார், 3 விழாக்களை நீங்கள் எனக்கு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார். விடுதலை பயண நூல் 23ஆம் அத்தியாயம் 14வது வாக்கிலிருந்து எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது: ஆண்டிலே 3 முறை நீ எனக்கு விழா எடுப்பாய். புளிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபியு மாதத்தில் குறிக்கப்பட்ட காலத்திலே 7 நாட்கள் நீ இந்த விழாவை எனக்காக கொண்டாட வேண்டும். நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய். அதை நினைவிலே வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு கூறுகின்றார் என்று சொன்னால், புளிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும். 2வதாக, வயலிலே நீ விதைத்து உன் உழைப்பினுடைய முதல் பலனை கிட்டும்போது
அறுவடை விழாவை நீ ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமாம்? சேகரிப்பு விழாவை கொண்டாட வேண்டும். ஆக புளிப்பற்ற அப்ப விழா, அறுவடையினுடைய விழா, சேகரிக்கின்ற விழா என்று சொல்லி இந்த 3 விழாக்களை நீ எனக்காக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் பணித்திருக்கின்றார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஆம் அன்பிற்கினியவர்களே, விழா என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று, மன நிறைவு தருகின்ற ஒன்று. நம்முடைய வாழ்விலே நாம் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கான ஒரு நல்ல அற்புதமான செயல்பாடு இந்த விழா கொண்டாட்டங்கள். எனவே கடவுள் அன்றைக்கே படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்தே இந்த விழாக்களை எல்லாம் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தி இந்த விழாக்களை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார். இந்த கொண்டாட்டங்கள் நமக்கு தருகின்ற நல்ல அற்புதமான காரியம் என்ன என்று நாம் எண்ணி பார்க்கவே இந்த நாளிலே, இந்த நவநாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், எண்ணற்ற நன்மைகளை கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்குமே வாழ்விலை செய்திருக்கின்றார். அன்றைக்கு எகிப்திலே அந்த மனிதர்கள் பட்ட துன்பங்களை கண்டு அவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். எனவே அதன் நினைவாக கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து மகிழ்ந்து களி கூறவே ஆண்டவர் அந்த விழாவை கொண்டாட அழைப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம். அதே போலத்தான் பிரியமானவர்களே, நிலத்திலே இன்றைக்கு சகோதரி வாசித்தது போல, பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமடலிலே சொல்லியிருப்பது போல, கடவுள் தாமே எல்லாவற்றையுமே விளையச் செய்கின்றார். மனிதன் நிலத்தை பண்படுத்துகின்றான், மனிதன் நிலத்திலே நீரை பாய்ச்சுகின்றான், அதிலே களை எடுக்கின்றான், அதிலே உரமிடுகின்றான். ஆனால் விளையச் செய்கின்றவர் யார் என்கின்ற அந்த கேள்வி எழும்போது பவுலடிகளார் அழகாக குறிப்பிட்டு கூறுகின்றார், கடவுள் தாமே இதனை செய்கின்றார் என்று சொல்லி. எனவே எல்லாவற்றையுமே மிக அழகாக செய்து தருபவர் கடவுள் தாமே. நாம் கூட என்ன நினைச்சோம், 2023 மேக்கத்தி மழை போச்சு, கேரளா மழை போச்சு என்று ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன்னா குளம் ஒன்றும் நிரம்பலையே, விவசாயம் ஒன்றும் இல்லையே. பாப்பா சொன்னது போல் ஆடியில் பார்த்து நீ வித என்று சொன்ன அந்த சூழல் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இந்த சூழல் மாறிக்கொண்டிருக்கின்றதே, தட்பவெப்பநிலை மாறி போய் கொண்டிருக்கின்றதே என்று வேதனைப்பட்டோம். கேரளாவில் இந்த தடவை முற்றிலுமாய் மழை இல்லாமல் போனதுனால குற்றால சீசனும் இல்லாமல் போச்சு. இதுதான் உண்மை 2023. அதே போல் அடுத்தது இந்த பருவமழையாவது, வடக்கத்தி பருவமழையாவது நமக்கு கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதுவும் என்ன செய்யலை, நவம்பர் மாதம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எனவே நாங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தோம், நவம்பர் வரைக்கும் மழைக்காக வேண்டிக் கொண்டே இருந்தோம். ஆனால் வச்சாரு பாருங்க ஆப்பு. என்ன, டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஆப்பு வச்சார். ஞாயிற்றுக்கிழமை காலையில், எங்கள் ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு தொடங்குச்சு. சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசா 50 பொழுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. 6 மணிக்கு தொடங்கின மழை திங்கக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்படி ஒரு மழை, குளமெல்லாம் நிரம்பியது. இன்றைக்கி பார்க்க வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுந்தரபாண்டிபுரத்துலேருந்து அப்படி வரும்போது பசுமையாக 2 பக்கமும் நல்ல அழகாக அம்சமாக நீரோட நல்ல நிலத்திலே விளைச்சல் எல்லாம் பருவத்திலே நிற்கின்ற ஒரு சூழலை பார்க்கும்போது இறைவா உமக்கே நன்றி என்று சொல்ல தோன்றியது. மனிதனால் இது சாத்தியம் இல்லை, மனிதனால் இது சாத்தியம் இல்லை. சைனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். மேகத்தை ஒன்று சேர்த்து இடித்து மழையை கொண்டு வந்துடலாமா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவனால் என்ன செய்ய முடியல, அதை வெற்றி அடைய செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மையும் கூட. ஆனால் கடவுளால் ஆகாதது என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்காமல் ஒருபோதும் இருப்பது இல்லை என்பதுதான் உண்மை. காலத்தோடு தேவையான நேரத்திலே அவருக்குரிய சூழலிலே அவர் மிக அழகாக நம் ஒவ்வொருவருக்குமே செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றார். இதுதான் உண்மை. அவருடைய நேரமும் காலமும் வரும்போதுதான்
என்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம்தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் விரும்புகின்றேன் ஆடியில் நல்ல மழை பெய்யணும், குளங்கள் எல்லாம் நிரம்பணும், நீர்நிலைகள் நிரம்பி ததும்பதை பார்க்கணும் என்றெல்லாம் நான் ஆசைப்பட்டாலும் அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கின்றார். அந்த காலத்தின்படியே எல்லாவற்றையுமே அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட. எனவேதான் தந்தையாம் கடவுளை பார்த்து எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் என்னிலே நிறைவு பெறட்டும் என்று சொல்லி இயேசுபிரான் ஜெபித்தார் என்று விவிலிய வாக்கு சொல்லுகிறது. எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன நேர்ந்தாலும் பவுலடிகளார் சொல்லுகிறார், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி. எனவே முதலாவதாக இந்த விழாக்களினுடைய நல்ல மேலான காரியம் என்ன என்று சொன்னால் நன்றி கூறுவதுதான். மனதார உளமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நன்றி கூறும்போது கடவுள் என்ன கைமாறு தருவார்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கலாம்களா? நன்றி கூறும்போது கடவுள் என்ன கைமாறு தருவார்? அவர் நன்றியை எதிர்பார்க்கின்ற கடவுள் அல்ல. இது நமக்காக நாம் செய்கின்ற ஒன்று. கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி. நாங்களோ நீங்களோ செலுத்துகிற நன்றியினால் அவருடைய புகழை மகிமை என்ன செய்ய போவதே கிடையாது, உயரப்போவதே கிடையாது. அவருக்கு ஒன்றும் கிரீடம் கிடைக்க போவதே கிடையாது. அவருக்கு ஏற்கனவே கிரீடம் வச்சாச்சு. அவர் மாட்சிமை மிக்கவர் தான், அவர் மகத்துவம் நிறைந்தவர் தான். ஆனால் நன்றி செலுத்துவது நம்முடைய மனதினுடைய நல்ல பண்பை, உளப்பாங்கை வெளிப்படுத்துவதாக அது அமைகிறது என்பதுதான் உண்மை. எனவே நன்றி செலுத்த வேண்டியது நம் எல்லாருடைய கடமை, நம் ஒவ்வொருடைய பொறுப்பு. இந்த நன்றி செலுத்தும் போது கடவுள் என்ன கைமாறு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்? வேத வாக்கு சொல்லுகின்ற வசனத்தை வாசிக்க கேட்போம். விடுதலை பயண நூல் 23:25 எடுக்கிறவங்க வாசிங்க. விடுதலை பயண நூல் 23:25. உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன்னுடைய உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசீர் வழங்குவார். அவர் உன்னுடைய நடுவினின்று நோயை அகற்றி விடுவார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மிக அழகாக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். உங்களுடைய உணவு, தண்ணீரை கடவுள் தாமே ஆசீர்வதிக்கின்றார். எப்போ? நீ நன்றியோடு வழிபாடு செய்ய முற்படுகின்ற பொழுது, நீ கடவுளை தேட முற்படுகின்ற பொழுது, நீ கடவுளுடைய சன்னிதானத்திலே உன்னை நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது, பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நீ சேர்ப்பிக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? உன்னுடைய உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்றார். உனது மத்தியிலிருந்து நோயை முற்றிலுமாய் நீக்கி விடுகின்றார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே நன்றி கூற ஒருபோதும் மறந்து போக வேண்டவே வேண்டாம். நன்றி கூறுவது என்பது நம்முடைய நல்ல பண்பை, நம்முடைய மனதினுடைய நல்ல எழுச்சியை அது வெளிப்படுத்துவதாக அமைகிறது என்பதுதான் உண்மையும் கூட. எனவேதான் இந்த விழாக்கள் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த விழாக்களிலே நாம் எல்லாருமாக சேர்ந்து கடவுளை துதித்து போற்றி புகழ்ந்து அவரை பாடி நாம் ஆராதிக்கின்ற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே மீண்டும் 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 ஆசீர்வதிக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட. இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய மற்றொரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த விழாக்கள் நமது வாழ்வினுடைய ஒரு அங்கமாக, அம்சமாக அது இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே நம்மோடு இருக்கின்ற மற்ற பிற பிராணிகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் வளர்ச்சி காண்பது என்பது தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமல்ல. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கின்ற படைக்கப்பட்ட எல்லாமே நன்றாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலுமே நன்மை இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. எனவே அவற்றையெல்லாம் தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாம் நம்மோடு இருக்கின்ற மற்ற பிற உயிரினங்களையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இரண்டாவதாக நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் இவை எல்லாமே
வாழ்விலே நம்மோடு இருந்து போகின்ற ஒன்று. ஒரு செய்தியாக சொல்ல ஆசைப்படுதேன். இன்றைக்கி நிறைய பேர் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அப்படி ஐடி கம்பெனியில் போய் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன ஆகுதாங்கன்னா, இப்போ மனசை மாற்றிக்கிட்டு என்ன செய்ய வராங்க, விவசாயம் பண்ண வராங்க. சிவகங்கை பக்கத்துலலாம் 2-3 நண்பர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு 7 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படின்னு எடுத்து போட்டு நல்ல அம்சமாக விவசாயம் பண்ணுதாங்க. அவங்க சொல்லுதாங்க, நான் கம்பெனியில் ராப்பகலாக உழைச்சி வேலை பார்த்த நேரத்தில் எனக்கு இல்லாத ஆரோக்கியம் இப்போ இருக்குது. அப்படி லட்சக்கணக்கில் கையில் வாங்கினேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவை எல்லாமே என்ன ஆகி போச்சு, சேமிக்கவே முடியாமல் போச்சு. ஆனால் இங்கே எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. எனவே சந்தோஷமாக நான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அதில் ஒரு நண்பர் இங்கே இல்லை, பக்கத்து மாநிலத்தில் ஒரு நண்பர் என்ன செய்தார் அப்படின்னா, 75 கழுதைகளை வச்சு வளர்க்குறாராம். நாம் கேட்டால் என்ன சொல்லுவோம், அப்போ துணிமணி துவைக்கிறாரா அப்படின்னு கேட்கலாம் என்ன. ஆனால் அவர் பண்ணையில் 75 கழுதைகளை வைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றார். எதுக்குன்னு சொல்லலாமா? எதுக்குன்னு சொல்லலாமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மை, நீங்கள் இந்த தாராளமாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன உண்மை தெரியுமா? முகத்தில் போடுற ஃபேஷியல் இருக்குல்ல, அந்த க்ரீம் எல்லாமே இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் விற்றுட்ருக்குறாங்க. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணுறதுக்காக நிறைய பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க. அவை எல்லாமே கழுதையினுடைய பாலிலிருந்து எடுக்கப்படுகிறது என்பது தான் உண்மை. கழுதை பாலைத்தான் நீங்கள் முகத்தில் தேய்ச்சிக்கிடுதீங்க. உண்மை, பொய்க்காக அல்ல. அவர் சொல்லுகின்றார், நான் பெரிய பெரிய கம்பெனிகளிலே வேலை பார்த்த போது எனக்கு கிடைக்காத பணம் இப்போ கோடிக்கணக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. மாதத்திலேயே லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணதாராம். காரணம் என்ன என்று சொன்னால், அவ்வளவும் இன்றைக்கு ஒரு பொருளாக அவற்றை எல்லாம் என்ன செய்கின்றார், விற்று அவற்றையெல்லாம் பணமாக்க அவரால் முடிகிறது என்பதுதான் உண்மையும் கூட. எனவே நம்மோடு இருக்கின்ற பிற உயிரினங்களை எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. எனவேதான் தமிழன் என்ன செய்தான், பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் என்று சொல்லி இருக்கின்ற காளையை, அந்த காளைக்காக நன்றி சொல்லி அந்த காளைக்கு அலங்காரத்தை செய்து உணவு படைக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். உயிரினங்களை, நம்மோடு இருக்கின்ற பிற உயிரினங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. குடில் வச்சிருப்பீங்க இல்லையா? குடிலில் எதுக்கு கழுதை, ஆடு, குதிரை, ஒட்டகமெல்லாம் வச்சிங்க? ஏன்? அவர் பிறந்த இடமே எப்படிப்பட்ட இடம்? அப்படிப்பட்ட இடம்தான். அதனால தான் ஒரு நினைவாக நாம் என்ன செய்கின்றோம், இவ்வாறு வைக்க முற்படுகின்றோம். இதில் ஒரு ஜோக் உண்டு. ஒரு ஊரில், ஊர் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஒரு ஊரில் குடில் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு சாமியார் ராத்திரி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி பூசைக்கு போனாராம். அப்போ குடியில் பார்த்துட்டு, ஏ அப்பா சூப்பராக இருக்க, நல்லா செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தாரு, அதில் அந்தோணியார் இருந்தாராம். இவருக்கு என்னடா சந்தேகம், அந்தோணியார் எப்பண்டா பிறந்தார், நம்ம வரலாறு தப்பாக படிச்சிட்டோமோ அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். உடனே உபதேசியாரை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு கேட்டாராம், ஐயா இந்த சுரூபம் இங்கே எதுக்குயா அப்படின்ட்டு. அவர் ரொம்ப அறியாமையில் மகிழ்ச்சியாக சொன்ன செய்தி என்னென்னா, அங்கே இருந்த எல்லா சுரூபத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சேன், இவர் மட்டும் எதுக்கு தனியாக இருக்கிறாருன்னு பார்த்தா அதையும் கொண்டு வந்து வச்சுட்டேன், இருந்து போகட்டுமே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாராம் அவர். அதுக்கப்புறம் அந்த சாமியார் சொல்லி கொடுத்தாராம், எப்போ இவர் பிறந்த நேரத்தில் அவர் பிறக்கலை, அவர் பல நூற்றாண்டு கடந்து தான் இவர் பிறந்தார், அதனால் குடியில் அவரை வைக்கிறது நல்ல ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்ததாக சொன்னார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, இரண்டாவதாக விழாக்களிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டியது நம்மோடு இருக்கின்ற அந்த உயிரினங்களை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எந்த உயிரினமுமே மனிதனுக்கு
தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த உயிரினங்களுமே தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்ல. இன்னைக்கு மனிதன் சாப்பிடாத ஒரு மிருகத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம். கடலில் இருக்கிறத சாப்பிடுதான், பறக்கிறத சாப்பிடுதான், நடக்கிறதெல்லாம் சாப்பிடுதான், ஊர்ந்து போகிறதெல்லாம் சாப்பிடுதான். என்ன எதை சாப்பிடலை? ஈசலை சாப்பிடுதான். தெரியுமா உங்களுக்கு? கொல்கத்தாவில் மார்னிங் ஸ்டார்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் நடந்த ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, அது ஒரு பெரிய வளாகம். அந்த வளாகத்தில் நிறைய நாய் வந்துட்டு போயிட்டு இருக்குமா. அப்போது பழக்கப்பட்டு போச்சு. யாராவது வர்றவங்க அப்படி 2 உணவுகளை எடுத்து போடுவாங்க. அது என்ன செய்யும், கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரும், காயிலேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு கருப்பு நாயை காணோம். அப்போ அங்கே இருந்தவங்க ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, என்னடா 6-7 வருமே, அதில் ஒன்றை காணுமே அப்படின்ட்டு. இது பழக்கப்பட்டது இல்லைனா இது எங்கே காணுமேன்னு ஒரு வாரமாக தேடினாங்களாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் அங்கே சொன்னாங்களாம், அது என்னைக்கோ ஃப்ரை பண்ணியாச்சு அப்படின்ட்டு. நமக்கு பொய்யா உண்மையான்னு நாம் நினைச்சு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு அதையும் சாப்பிடுகின்ற மனித கூட்டம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எதை இன்றைக்கு மனிதன் விட்டு வைத்திருக்கின்றான்? எல்லாவற்றையும் படைத்தவர் என்ன செய்தாராம்? இவற்றையெல்லாம் ஆண்டு காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே எல்லாமே நல்லதுதான், நன்மை பயப்பதுதான். நன்மை பயக்கின்ற எல்லாவற்றையுமே மனிதர்கள் என்ன செய்கின்றோம்? நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அப்படி என்று சொன்னால் தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாம் இந்த உயிரினங்களையும் எண்ணி பார்த்து அதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் விழா நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் இல்லையா? மூன்றாவதாக நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், விழா என்று சொன்னாலே அங்கே என்ன இருக்கணும்? ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். எல்லாருமாக சேர்ந்து கொண்டாட வேண்டும். எல்லாருமாக சேர்ந்து இழுத்தாத்தான் அந்த தேர் என்ன செய்யும்? மிக அழகாக சென்று வந்து சேரும். ஆக மூன்றாவதாக இந்த விழாக்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால் கூட்டமைப்பு. இதைத்தான் இன்றைக்கு திருத்தந்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூபிலி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த ஜூபிலி விழா கிறிஸ்து பிறப்பினுடைய 2025ஆம் ஆண்டு. அந்த விழாவை கொண்டாடுவதற்கு முன்பதாக இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டை ஜப ஆண்டு என்று சொல்லி எல்லாருமாக ஒன்று சேர்ந்து மனதார ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தந்திருக்கின்றார். எனவே மன்றாட கடமைப்பட்டிருக்கின்ற நாம் அவன் வேறு இவன் வேறு அவர்கள் வேறு இவர்கள் வேறு என்று பிரித்தாளாமல் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு தந்தையாம் கடவுளை நோக்கி ஜெபித்தார் என்று யோவான் தன்னுடைய நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லி இருக்கின்றாரே, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நாம் இந்த விழாவை கொண்டாடுமே ஆனால் உண்மையிலேயே அது சிறப்பு மிக்கது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சொரண்டையில் விழா என்று சொன்னால் அல்லது சொரண்டையில் நவநாள் என்று சொன்னால் சொரண்டையில் இருக்கிற மக்கள் மட்டுமா வந்து போகின்றார்கள்? இல்லையே. என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு வாடியூர், மரியதாயபுரம், கருவந்தா, இங்கிருந்து சத்திரத்திலிருந்து கூட பல பேர் வந்து போகின்றார்கள். இந்த பகுதியிலிருந்தெல்லாம் பல நூறு பேர் வந்து போகின்றார்கள். நம்முடைய மறையை சேராத மக்களும் கூட இங்கு வந்து போகின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. அப்படி என்று சொன்னால் நீங்களோ நானோ ஆள் பார்த்து செயல்படுவோமையானால் அது என்னது அது? எடுங்க பார்ப்போம். யாக்கோபு 2:9 எடுங்க. என்ன சொல்லுதாரு? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 2:9 நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். பாவத்திற்கு என்ன உண்டு? என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்படிதானா? வீட்டில் சின்ன பாவத்தை பண்ணாலே அம்மா அப்பா முறைச்சி பார்க்குறாங்க. என்ன ஸ்கேலை தூக்குதாங்க டீச்சரு பள்ளிக்கூடத்தில். ஆக பாவத்திற்கு தண்டனை உண்டு. எப்போ?
நான் ஆள் பார்த்து செயல்படுகின்றேன் என்று சொன்னால் அது பாவம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் நாம் இதை யாருமே என்ன செய்கிறது கிடையாது, பாவ சங்கீதத்தில் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இதெல்லாமா ஒரு பாவம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேத வாக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஆள் பார்த்து செயல்படுவீர்களே ஆனால் அது பாவம் என்று சொல்லி இருக்கிறது. எனவே விழா கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இந்த விழா நம்முடைய மரபை சார்ந்தது, நம்முடைய பண்பாட்டை சார்ந்தது, நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்தது என்று சொல்லும் பொழுது அந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே நம்முடையதாக மாறி இருக்கிறது என்பதனாலேயே நாம் இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய அருகிலே இருக்கின்ற மற்ற பிற மக்களையும் உள்வாங்கி அவர்களுடைய மனநிலையையும் நாம் அறிந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டாட முற்படுகின்ற போதுதான் உண்மையிலேயே அந்த விழாவா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்க முடியும். எனவே இந்த நல்ல அற்புதமான நாளிலே 3 நாட்கள் தமிழன் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றான். ஒன்று பொங்கல் திருவிழா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நல்ல அற்புதமான நாள். இரண்டாவதாக மாட்டுப்பொங்கல் என்று சொல்லி தன்னோடு இருக்கின்ற பிற உயிரினங்களும் தனக்கு உதவியாகவே இருக்கிறது என்பதை எண்ணி அந்த உயிரினங்களையும் மதிக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பண்பு. அத்தகைய ஒரு பண்பாட்டோடு தான் விழா கொண்டாடப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக காணும் பொங்கல் என்று சொல்லி தன்னுடைய உறவு சொந்தங்கள் எல்லாரையுமே கண்டு கழித்து அல்லது ஒருங்கிணைந்து சேர்ந்து அமர்ந்து உண்டு மகிழ்ந்து களிகூர்ந்து அக்களிக்கின்ற ஒரு நாள்தான் உண்மையிலேயே அற்புதமான விழாவாக இருக்க முடியும். எனவே இந்த 3 பண்புகளையுமே நாம் நம்முடைய வாழ்விலே எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிற உயிரினங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு அந்த உயிரினங்களை காப்பதிலும் பிற இயற்கையினுடைய மற்ற பிறவற்றையெல்லாம் மதிப்பதிலும் நாம் கவனம் செலுத்த முற்படுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, நாம் அதை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு மரமுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் வாழுகின்ற மரங்கள் எத்தனையோ உயிரினங்களை தன்னுடைய அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே பிற உயிரினங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், மதிக்க பழகி கொள்ள வேண்டும். இயற்கையை மதிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பையும் மூன்றாவதாக இணைந்து சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு நல்ல விழாவாக அமைய வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனைகளை உள்வாங்கி அத்தகைய நல்ல மேலான அருளை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். பாதுகாவலர் கூட என்ன செஞ்சாராம், நீங்கள்லாம் போதிக்கிறத கேட்கலன்னா நான் எங்கே போய் போதிப்பேன், மீன்களுக்கு போய் போதிப்பேன்னு சொல்லி அந்த மீன்களை நேசித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகைய நல்ல பண்பு நமது பண்பாக மாற வேண்டும். எனவே இத்தகைய நல்ல எண்ணங்களோடு பலியை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாருமாக எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கின்றார், விண்ணப்பங்களுக்கு பதில் தருகின்றார். அவராலேயே அது ஆகும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நம்முடைய தேவைகளை சொல்லி நாம் ஜெபிப்போம். அகில உலக திருச்சபையை ஆண்டு வழிநடத்தும் இறைவா, உம் வழியில் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் இவர்களுக்காய் மன்றாடுகின்றோம். இன்றைய உலக போக்கினை காரியங்களில் சிதறி போகின்ற திரு அவையின் மக்களை நல்ல மேய்ப்பவர்களாய் இருந்து வழிநடத்த தேவையான அனைத்து நலன்களையும் அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையை நாயகனே எம் இறைவா, அறுவடை திருநாளை இன்று கொண்டாடுகின்ற நாங்கள் அதற்காய் உழைக்கும் விவசாய பெருமக்களுக்காய் உம்மை மன்றாடுகின்றோம். விவசாய தொழிலில் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அரசு நல்ல முறையில் தீர்வு காணவும், அவர்கள் பிறருக்கு உணவளிக்கும் இந்த தொழிலை மனமுவந்து செய்து மன நிறைவுடைய தேவையான அனைத்து வரங்களையும் தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா,
இன்றைய நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருட்தந்தை அமிர்தராஜ் சுந்தர் அடிகளார் அவர்களையும் எம் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களையும் மலர்பாதம் தருகின்றோம். அவர்கள் தாங்கள் செய்கின்ற பணிகளில் நிறைவும் பாதுகாப்பும் பெற்றிடவும் நல்ல உடலுள்ள ஆன்ம சுகம் வேண்டியும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாவலரே எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினரை எம் மலர்பாதம் தருகின்றோம். வளர்ந்து வருகின்ற நவீன உலகத்தின் போக்கில் அவர்கள் சிக்கிக்கொண்டு தொலைத்தொடர்பு சாதனங்கள், போதைப்பொருள் என உலக போக்கு தளங்களில் எண்ணத்தை செலவிடாமல் சமூகத்தை முன்னேற்ற பாதையில் நடத்தும் செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபட தேவையான அருளை வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வருங்காலத்தை வளமாக்குபவரே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் மாதா சபை இளம் பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனின் உடனிருப்பை உணரவும், படிப்பு, வேலைவாய்ப்பு, மேலும் வாழ்வின் நன்மை காரியங்களை இறைவனை முன்னின்று நடத்தவும், இவர்களின் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலங்களை வாரி வழங்குபவரே எம் இறைவா, வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பும், வேலையில் இருப்பவர்களுக்கு வேலைக்கு ஏற்ற வருமானமும், தகுந்த காலத்தில் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறவும் தேவையான அருளை தருமாறு புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கை நாயகனே எம் இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கைக்காகவும் அதன் பலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளமிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து என் பின்வரும் சந்ததியினரும் அதன் பலன்களை பெறும் வண்ணம் வாழ்ந்திட புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேற்றில் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளைநிலங்களில் பணிபுரியும் எமது விவசாய நண்பர்களுக்காக மன்றாடுகிறோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்று வாழும் எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உம்மையே நம்பி தேடி உமது சன்னிதானத்திலே ஒன்று கூடி நவநாளை செய்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும். தேவரீரே, எங்களுக்கு எல்லாவற்றையுமே உரிய காலத்திலே செய்து தருகிறீர் என்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த நல்ல விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களை கண்ணோக்கி பாரும். நாங்கள் ஒவ்வொருவருமே நல்ல மதிப்பீடுகளை எங்களது வாழ்விலே கை கொண்டு ஒழுகி பிற உயிரினங்களையும் மதிப்பதிலும் பிறரை உயர்வாக கருதுவதிலும் உளமாற உமக்கு நன்றி சொல்லுவதிலும் எப்பொழுதும் நாங்கள் அக்கறை காட்டிட வரமளிப்பீராக. விண்ணப்பங்களை ஏற்பவரே, இவற்றையெல்லாம் நிறைவாய் தந்து எமது வாழ்வை வளப்படுத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். ஒரு பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் மனிதர்களை உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன்.
அருமையானவர்களை இணைந்து கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்திலே விளைந்த இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை இந்த உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்களது உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் தாழும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையுமே படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலிலே மனிதரை உருவாக்கினீர். இந்த உலகினுடைய வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையுமே அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்முடைய பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களிப்போடு ஆர்ப்பரித்து பாடுவதாவது: நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா, தாவீதின் மகன் சூதனா ஓசன்னா. நாமத்தில் வந்தவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின்னர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை நிறைவேற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடனே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, கோடி அற்புதர், பதுவை புனிதர், நன்னா கழியாத நல்லவர், எங்களுடைய திரு ஆலயத்திலே தனது திருவுடலோடு எழுந்தருள் இருக்கிற தூயந்தோணியாருடைய விழாவை கொண்டாடி இது அந்த 13 நவநாட்களையும் ஒப்பு கொடுத்து உமது பாதத்திலே ஆண்டின் ஆரம்ப நாட்களிலேயே தங்கள் வாழ்வு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாத மழையால் நிரப்பப்படுவதற்காக உருகத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பாச குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஏதோ நீர் விவிலியம் முழுவதும் வாசிக்கிறோமே, தந்தேன், பயணப்படு, துணிந்து நில், எதிர்ந்து செல், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நான் வழிநெடுக வைத்திருக்கிறேன், உன் பாதங்கள் கல்லில் மோதாதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன், உன் பயணத்திலே தடைகள் வருகிற பொழுது, உன் வாழ்வின் துன்பங்கள் வருகிற பொழுது என்னுடைய வான தூதர்கள் உன்னோடு இருந்து உனக்கு தேவையான அருளையும் ஆசீரையும் தருவார்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இது அதுவே போன்ற ஒரு வாழ்வியல் ஆசீரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தின் தரப்பனே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே பாசத்தோடு ஏதோ பொங்கல் வைத்து பொங்கி நின்று மனமுருக ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று ஒரு வார காலம் முழுவதும் இந்த 7 நாட்களும் விடாமல் உமது பாதம் தேடி வந்து மாலை திருப்பலியை ஒப்பு கொடுத்து இறை வார்த்தையை தியானித்து உமது திருமகன் இயேசுனுடைய உடலை உணவாக உட்கொண்டு தாகத்தோடும் பாசத்தோடும் நன்றி விசுவாசத்தோடும் இருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு வாக்கை தரும் தகப்பனே, இந்த திருவிழாவின் மைய பகுதியிலே ஒரு வாக்கு கொடுத்தருளும் தகப்பனே. நீ கேட்டு வைத்திருக்கிற 3 விண்ணப்பத்திலே நான் இதோ இந்த நாளிலே உனக்கு இந்த ஆசீரை தந்தேன், இந்த வாக்கை தந்தேன் என்று உமது அன்பு பிள்ளைகள் மனம் கொளுர வாழ்வு உயர அருள் நிறைய இந்த நேரத்திலே தெய்வீக அன்பினால் எங்களை உமது வார்த்தையால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற நிலைவாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எம்மவருக்கும் படைப்பனைத்திற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவினுடைய வாழ்த்தை அருகில் இருப்பவர்களோடு சொல்லி நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்க தன்னையே நமக்காக கையளித்தவர். இவர் தருகிற திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருடலும் திரு இரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. உணவே அற்புத விருந்தே ஆண்டவரே
என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உலகாய் மாற்றும் உயிரமுதே வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உலகாய் மாற்றும் உயிரமுதே அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவரே சுவின் திருவுடலே பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே எம் உள்ளே வாராயோ உந்தனின் உறவை தாராயோ. புலன்களுக்கு இது வெண்ணிறப்பமாகும் யாம் பருகுதற்கு இது பலத்தின் ரசமாகும். புலன்களுக்கு இது வெண்ணிறப்பமாகும் யாம் பருகுதற்கு இது பலத்தின் ரசமாகும். உள்ளியல் பாலோனின் திரு உடலாகும் உலகிற்காக நீர் சிந்திய குருதியாகும். இந்த உள்ளொளியில் யாம் வளர்ந்து இந்த உள்ளொளியில் யாம் வளர்ந்து உன்னில் ஒன்றாகும் அருள் தாரும். வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவரே சுவின் திருவுடலே பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே எம் உள்ளே வாராயோ. இன்றைய மறையுறையிலிருந்து கேள்வியானது முதலாவதாக ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் நிறைய பெண்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பரிசு வாங்கிட்டாங்க. இந்த கேள்வி இன்று முதல் வாய்ப்பு ஆண்களுக்கு, இவங்க சொல்லலை அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வாய்ப்பு. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இன்றைய உலகில் திருச்சபை என்ற ஏட்டில் 53வது எண்ணில் என்ன கூறுகின்றது? சரிங்க சாமி, வாழ்த்துக்கள். நாளைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்கள் சகாய மாதா அன்பையத்தினர். பதுவை புனிதராம் நம் பாதுகாவலராம் புதுமைகளின் அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 7ஆம் நவநாளை பொங்கல் திருநாளை சிறப்பிக்கும் வண்ணம் நம் பங்குத்தந்தை அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி விழாக்களும் நமது வாழ்வும் என்னும் மறையுறை சிந்தனைக்கு விழாக்கள் நன்றியின் வெளிப்பாடுகள், ஒற்றுமையின் ஒருங்கிணைப்பின் வெளிப்பாடுகள், விழாக்கள் உறவை வளர்க்கின்றன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இறை ஆசிரை பெற்றுத்தந்த மேலமெஞ்ஞானபுரம் பங்குத்தந்தை அருட்தந்தை அமிர்தராஜ் சுந்தர் அவர்களுக்கு சுரண்டை இறை சமூகத்தின் சார்பாக திரு அலெக்சாண்டர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றார்கள். நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றி தெரிவிப்போம். தந்தை அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள். தந்தை அவர்கள் அருள்வாக்கு என்னும் இணையதள வானொலி மற்றும் யூடியூப் சேனல் வழியாகவும் பாலை மறை சொந்தங்கள், பணித்தள சொந்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாகவும் இறை வார்த்தைகளை அனுதினமும் அகிலமெங்கும்
வாழும் இறைமக்கள் இதயங்களில் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. தந்தையவர்கள் இந்த நாளில் நம்மிடையே வந்திருப்பது நமது திருவிழா மகிழ்வை இரட்டிப்பாக்குவதாகவே உள்ளது. அடுத்தபடியாக இன்றைய நவநாள் திருப்பலியில் நல்லதொரு விதத்தில் தங்கள் பங்களிப்பை பகிர்ந்து கொண்டு சிறப்பித்த நமது மாதா சபை இளம்பெண்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம் மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, உங்களது நல்ல மேலான அன்புக்கு தலை சாய்த்து நான் நன்றி பாராட்டுகின்றேன். பாட்டு நல்லா இருந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், பாப்பா பெட்டி சூப்பராக போட்டப்பா, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், தம்பி இன்னைக்கு பரிசு வாங்கிட்டான், அவங்க வீட்டம்மாவும் பரிசு வாங்கியிருக்காங்களாம் அன்றைக்கி கோலப்போட்டியில் அப்படின்னு பிரதர் சொல்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி. நாள் நல்லா இருக்கட்டும். எனக்காக தயவுசெய்து தொடர்ந்து ஜெபிங்க. நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இறைவனுக்கு நாம் எல்லாருமாக எழுந்து நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு நிமிடம். எத்தனையோ நன்மைகளால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே நிரப்பி கொண்டிருக்கின்றார். நாம் அறியாத, புரிந்து கொள்ள முடியாத காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்றார். வாழ்விலே வருத்தம், துன்பம், துயரம் என்று நாம் கருதினாலும் அவற்றையும் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றித் தருகின்றார் ஆண்டவர் என்பதுவே உண்மை. நம்பினோருக்கு எதுவுமே குறைவுபடாது. உழைப்பவர்களுக்கான நல்ல பலனை தருகின்றார். உழைப்பதற்கான நல்ல பாதுகாப்பை தருகின்றார். உழைப்பதற்கான நல்ல சக்தியை தருகின்றார். ஞானத்தையும் அறிவையும் தந்து உழைக்கச் செய்கின்றார். உண்மையாய் இருப்போருக்கு ஆன கைமாறையும் தருகின்றார். தூய்மையான உள்ளத்தோடு அவரை அணுகி வரும்போது தன்னையே அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கே நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தினுடைய கனிகளிலே இருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இந்த மறை நிகழ்விலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களிலே செயல்படுகின்ற இந்த மறைபொருளினுடைய ஆற்றலினால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வளமோடு நான் வாழ கொடுத்தீரையா. என் வாழ்வில் நான் பெற்ற துன்பமெல்லாம் வளமோடு நான் வாழ கொடுத்தீரையா. ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. கரம் நீட்டி அழைப்பவரே, சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். பால்வழியில் நீரூற்று உருவாக்கினீர். பொங்கி பொங்கி எத்திசையும் ஓடச் செய்தீர். பால்வழியில் நீரூற்று உருவாக்கினீர். பொங்கி பொங்கி எத்திசையும் ஓடச் செய்தீர். ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. கரம் நீட்டி அணைப்பவரே, சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை நீர் எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றினுடைய மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை வேண்டுகின்றோம்.